ஊராட்சி மன்ற தலைவரா அல்லது இந்த ஊரின் ரவுடியா? காக்கனாம்பாளையம் ஊராட்சி மன்ற நிர்வாகத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கேள்வி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திருப்பத்தூர் மாவட்டம் அடுத்த காக்கனாம்பாளையம் ஊராட்சி மன்ற நிர்வாகம் அதிமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் ராஜலட்சுமி சபாபதியை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி கிளை செயலாளர் சிங்காரம் தலைமையில் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராஜபாளையம் பொஜ்ஜி வட்டத்தில் மினி டேங்கை சுற்றியுள்ள வாழை மரம் தண்ணீர் பிடிக்கவும், போக்குவரத்துக்கும் தெருவிளக்கு சுவிட்ச் போர்டும் இடைநிலாக உள்ளதை அகற்ற வேண்டும். சுண்ணாம்பு காலை பேருந்து நிறுத்தம் அருகே மினி டேங்க் மற்றும் ஆழ்துளை கிணற்றை சுற்றிலும் கழிவுநீர் தேங்கி குடிநீர் மாசுபடுவதை சரி செய்ய வேண்டும். அருந்ததியினர் காலனியில் நீண்ட காலமாக பழுதடைந்து உள்ள மினி டேங்க் மற்றும் ஆழ்துளை கிணற்றை சரி செய்து அப்பகுதி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். மேலும் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் சபாபதி அதே பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கோவிந்தராஜ் என்பவரை எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, உன்னை ஒரு கை பார்க்காம விடமாட்டேன் என மிரட்டி வருவதை குறித்தும் கண்டனம் தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இவர் ஊராட்சி மன்ற தலைவரா அல்லது இந்த ஊரின் ரவுடியா எனவும் கேள்வி எழுப்பி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டனம் தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி. ரமேஷ். புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில இன்னைக்கு விவசாயிகள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஊராட்சி மன்ற தலைவரும் அதுக்கு அவங்களோட துணை போய் எங்க அக்கா அவங்க, அதனால நான் எதுவும் பேச முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இவரும் அவங்க அக்கா ஊராட்சி மன்ற தலைவர் என்ன சொல்லணும், நாங்க ஏதோ வாழை மரத்தை எடுத்துடுறோமா, கூடி சீக்கிரம் எடுத்துடுறோம்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா கோவிந்தனோட மனைவி கிட்ட போய் என்ன சொல்றாராம், உங்க வீட்டுக்காரனு நான் ஒரு கை பார்த்துக்காத விடுறதில்ல, எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, வீட்டுக்காரனை பாரு, நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி போய் மிரட்டுறாராம். இவர் ஊராட்சி மன்ற தலைவரா இல்ல இந்த காக்கனாம்பாளையத்தினுடைய ரவுடியா என்பது எங்களுக்கு கேள்வி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதை வன்மையாக கண்டிக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய தோழர் கோவிந்தராஜ் இந்த திருப்பத்தூர் தாலுகாவை சுற்றி ஆட்டோ ஓட்டுவதற்கும் பல கட்சி வேலைகளுக்கும் பல திருப்பத்தூர் நகரத்துக்கும் செல்ல அவருக்கு ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட இந்த ஊராட்சி மன்ற தலைவர் அதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். ஏன்னு சொன்னா கோவிந்தன் மீது மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி இந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு இருக்குது. அதனால அவர் எங்க அடிபட்டாலும் எங்க யார் மூலமாக பாதிப்பு வந்தாலும் அதுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கண்டிப்பா இந்த கூட்டத்தின் வாயிலாக அவரை கேட்டுக்கொள்கிறோம். காக்கனாம்பாளையம் ஊராட்சி மன்ற நிர்வாகத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வெள்ளிக்கிழமையான இன்று காலை 11:40 மணி அளவில் திருப்பத்தூர் மாவட்டம் காக்கனாம்பாளையம் ஊராட்சி மன்ற நிர்வாகத்தை கண்டித்து காக்கனாம்பாளையம் கிராமத்தில் கிளை செயலாளர் சிங்காரம் தலைமையில் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சுண்ணாம்பு காலை பேருந்து நிறுத்தம் அருகே மினி டேங்க் மற்றும் ஆழ்துளை கிணற்றை சுற்றிலும் கழிவுநீர் தேங்கி குடிநீர் மாசுபடுவதை சரி செய்ய வேண்டும். அருந்ததியர் காலனியில் நீண்ட காலமாக பழுதடைந்த மினி டேங்க் ஆழ்துளை கிணற்றை சரி செய்ய வேண்டும். சிங்கப்பாளையம் சுடுகாடு சுற்றுச்சுவர் மற்றும் எரிமேடை அமைத்து கொடுக்க வேண்டும். மேலும் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் சபாபதி என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கோவிந்தராஜ் என்பவரை காழ்ப்புணர்ச்சி காரணமாக மிரட்டி வருவதாகவும் அதற்கு கண்டனம் தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. தீர்த்து வைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்யட்டும். வணக்கம், என்னோட பேர் காமராஜ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திருப்பத்தூர் தாலுகா செயலாளர். இந்த காக்கனாம்பாளையம் ஊராட்சியினுடைய ஒவ்வொரு கிராமத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்து அந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பாக ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்துருக்குறோம். மனு கொடுத்து இதனால் வரைக்கும் அந்த கோரிக்கைகள் நிறைவேறலை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிங்கம்பாளையம் கிளை சார்பாக ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தி இப்பொழுது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை சந்திச்சிருக்கிறோம். நம்முடைய காக்கனாம்பாளையம் ஊராட்சியில் ராஜாபாளையம் கிராமத்தில் பேவர் பிளாக் போட சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். அதே போல் அருந்ததியர் பகுதிக்கு
ஏற்கனவே பழுதடைந்துள்ள மினி டேங்கை வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதே போல் பொஜ்ஜி வட்டம், ராஜாபாளையம் பொஜ்ஜி வட்டத்தில் மினி டேங்க் பக்கத்தில் இருக்கிற வாழை மரத்தை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். ஸோ இப்படி இந்த சுண்ணாம்புக்காலை பகுதியில் இருக்கிற இந்த மினி டேங்க் பக்கத்தில் சாக்கடை சகதியுமாக இருக்கிறதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ இந்த சுடுகாடு சிங்கம்பாளையத்தில் இருக்கிற சுடுகாட்டுக்கு வந்து சுற்றுச்சுவர் கட்டணும், அதே போல் எரிமேடை அமைக்கணும்னு சொல்லியும் கோரிக்கை வச்சுருக்கிறோம். இந்த கோரிக்கைகள் சம்பந்தமாக மனுவாக தயார் செய்து ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை சந்தித்து இப்போ மனு கொடுத்துருக்குறோம். மனுவை வாங்கிக்கின்னு அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி தருவதாக ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். ஆட்டோ டிரைவரை ரவுடி அது திட்டுறாருன்னு சொல்லிட்டு ரவுடி போல் செயல்படுறாருன்னு சொன்னீங்க தலைவர் கணவர். நேற்று வந்து எங்களுடைய தோழர் கோவிந்தன் அவங்களுடைய மனைவி வந்து ஒரு திருவிழாவுக்கு போயிருக்கிறாங்க. அந்த திருவிழாவில் வந்து அந்த அம்மா கிட்ட போய் தலைவரோட கணவர் போய் உங்கள் வீட்டுக்காரை வந்து நான் பாரு என்ன பண்ணுறேன் பாரு, 1 லட்சம் செலவானா கூட பரவாயில்ல, தூக்காத விடுறதில்ல அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்கிறாரு. இது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து வன்மையாக கண்டிக்கிறது. மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லி நாங்கள் கேட்கும் பொழுது இப்படி வந்து மிரட்டுவது என்பது சரியில்லை என்பது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தும்.